நம்ம ஒரு ரிஹர்சல் பண்ணிடணும். ஒரு டேக்குக்கு ஏதாவது ஒரு ஷூட்டிங்கை போய் பாருங்க, வெறுத்துருவீங்க, வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. ஒரு பண்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ற ஒரு செகண்ட் ஷாட்டை எடுக்கும்போது நீங்க வேற மாதிரி ஆயிடுவீங்க. அப்ப ஒரு ஷாட்டுக்கு அவங்க எத்தனை தடவை ரிஹர்சல் பாக்குறாங்கல்ல. நாம ஒரு கிளைண்ட்டை பேசலாம், அவர் கொடுக்குற பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தையே நடத்தலாம், அடுத்தது வாழ்க்கையை மேம்படுத்தலாம், நம்ம குழந்தைங்களுக்கு குடும்பம் அவர் கொடுக்குற காசு தான் இருக்கு, கிளைண்ட் கொடுக்குற காசுலாம் இருக்கு, நம்ம கொடுக்குற சர்வீஸ்ல இல்ல, கிளைண்ட் கொடுக்குற காசுல இருக்கு. அப்ப அந்த கிளைண்ட் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதற்கு என்ன ரிஹர்சல் நம்ம பண்றோம் கேட்குறேன். வாயில வந்து இதை பேசுறதா கேட்குறேன். அது எப்போ ப்ராக்டிஸ் ஆனால் பேசலாம். திடீர்னு ஒரு மேடையில் ஏறி டக்குன்னு வாயை திறந்து பேசி இம்ப்ரெஸ் பண்ணிட முடியாது. இப்ப பேசுற பட்டிமன்ற பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வந்து பேசுறாங்களா? இப்ப அதுக்கு ஒரு சிஸ்டம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் என்ன, அதுக்குள்ள என்ன பேசணும், அதுல எவ்வளவு கைத்தட்டல் வாங்குறாங்க, இப்ப அதுக்கு அவங்க எவ்வளவு ரிகர்ஸ் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க, எவ்வளவு படிச்சிருப்பாங்க. நாம என்ன அப்ப நம்ம என்ன